ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நினைவூட்டல் இல்லையா, ரீகாலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்காக நம்ம ரீகாலேஷன் பார்க்குறோம். நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், என்ன பார்க்க போறோம், என்ன இதுக்கப்புறம் எப்படி அந்த சென்டென்சஸ்லாம் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது தான் ரீகாலேஷன் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதை பத்தி. அதுலேயும் ஒரு 3 அஃபர்மேஷன்ஸ், அதாவது ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், ஒரு இன்ட்ராகேட்டிவ். ஸோ அந்த மாதிரியான ஒரு கைண்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு சென்டென்சஸை நம்ம பாசிட்டிவா எப்படி சொல்லலாம், அந்த சென்டென்ஸையே நான் பண்ணலை, முடியலை, செய்யலை அப்படிங்கிற விஷயத்த எப்படி நெகட்டிவா நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன ஃப்ரேம் பண்ணாலுமே யாராவது ஒருத்தர் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, எதிர்மறையா இருந்து ஒரு கேள்விகளா கேட்பாங்க. அந்த கேள்விகளா கேட்கக்கூடியதை எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல கரெக்டா கொஸ்டினா நம்ம எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இன்ட்ராகேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது. கேள்விகள் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுன்னா WH கொஸ்டின்ஸ் இல்லையா. ஸோ இந்த WH கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாம நம்மளுடைய ப்ரெசென்ட் பர்ஃபெக்டா இருக்கட்டும், இல்ல பாஸ்ட் பர்ஃபெக்டா இருக்கட்டும், இல்ல ஃபியூச்சர் பர்ஃபெக்டா இருக்கட்டும். ஸோ இதுல வந்து நமக்கு இன்ட்ராகேட்டிவ்ஸ் வரும்போது இதுலயுமே நம்ம கொஸ்டினரிஸ் யூசிங் ஆஃப் ஆக்ஸிலரி வெர்ப்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸா நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து டெய்லி ஒரு வெர்ப் ஃபார்ம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வெர்ப் ஃபார்ம்ஸோடைய V1, V2, V3, ப்ரெசென்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, அதுக்கான தமிழ் ஆக்கங்கள் எப்படி, அதை எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணி உள்ள சென்டென்ஸ்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இன்னைக்கான இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்ல ஏற்கனவே யூஸ் பண்ண வெர்ப் ஃபார்மை வச்சு எப்படி நம்ம இன்ட்ராகேட்டிவ் ஃப்ரேம் பண்ணலாம், அந்த இன்ட்ராகேட்டிவ் ஃப்ரேம் பண்ணதுக்கு எப்படி ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பதில் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதுல நம்ம எக்ஸ்க்ளூசிவா பார்க்கறது வந்து இன்ட்ராகேட்டிவ் இல்லையா. ஸோ இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கும் போதே தெர் இஸ் அ கொஸ்டின் மார்க் அப்படிங்கிற மாதிரி தான் இன்ட்ராகேட்டிவ்ஸ் அப்படின்வாங்க. ஸோ எனிதிங் இன்ட்ராகேட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் வாட் வி நீட், நமக்கு வந்து வெர்ப் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். V1, V2, V3 அப்படிங்கிறது தான். ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம V1, V2, V3 எடுத்ததையே எடுத்து வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா இன்ட்ராகேட்டிவ் ஃப்ரேம் பண்ண போறேன். ஏன்னா அப்போ அதனோட கேள்வி பதில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ V1ங்கும் போது விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரெசென்ட் இல்லையா. ஸோ V2ங்கும் போது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாஸ்ட், V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த 3 விஷயங்களையும் வந்து என்ன பண்றாங்க, மாத்தி மாத்தி வித்தியாசப்படுத்துறாங்க. ஏன்னா வித்தியாசம் காணும் போது நம்மளுக்கு இந்த சென்டென்ஸ்ல அர்த்தங்கள் புரியும் இல்லையா. ஸோ இங்க நம்ம எடுக்கிறது V1 ஆல்ரெடி எடுத்த ஒரு V1 ஃபார்ம் மேரி அப்படிங்கிறது தான். ஸோ மேரி விச் இஸ் நேம், அதாவது அதை எப்படி தமிழ்ல சொல்லலாம் அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது இல்லையா. இது வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு வரும்போது வைக்கு பதில் IED சேர்ந்து நமக்கு வரலாம். ஸோ இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் வை அப்படின்னு எடுக்கும் போது இந்த V2 அண்ட் V3ல பாத்தீங்கன்னா மேரீட் அப்படிங்கிறது வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான், என்னது, திருமணம் அப்படிங்கிறது தான். மேரி ஆர் அப்படின்னா மேரீட் அப்படிங்கிறது, பாஸ்ட் ஆர் இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம். ஸோ இதை எப்படி நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா V1, V2, V3ல வந்து வேரி ஆயிருக்கு. பட் தமிழ் அர்த்தம் வரும்போது நமக்கு ஒன்று போல தான் இருக்கு. அப்போ நம்ம எப்படி சென்டென்ஸ்ல வேறுபடுத்தி காட்டலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ சென்டென்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு யார் வேணும், சப்ஜெக்ட் வேணும் இல்லையா. ஸோ நம்ம கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, I, we, you, he, she, they. ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸா இருக்காங்க இல்லையா. ஸோ சப்ஜெக்ட்ஸ் எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் த ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட், அதுலயும் இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறது தான். ஸோ ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் உடைய இன்ட்ராகேட்டிவ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு யார் வருவாங்க, ஆக்ஸிலரி வெர்ப் வருவாங்க. AV அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் வருவார். ஸோ ஏன்னா நமக்கு எக்ஸ்க்ளூசிவா நம்ம பார்க்குற டாபிக்கே இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டினா கேட்குறது, அப்போ AV ஃபர்ஸ்ட் வருவார். ஃபாலோட் பை யார் வருவாங்கன்னா சப்ஜெக்ட் வருவாங்க, இன்வெர்ட் ஆஃப் தட் AV. அதாவது இதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இன்ட்ராகேட்டிவோட ரூலே எப்படி சொல்லுவாங்கன்னா இன்வெர்ட் ஆஃப் AV அப்படின்வாங்க. ஸோ இன்வெர்ட் ஆஃப் AVனா சப்ஜெக்ட், AVக்கு அப்புறம் நமக்கு சப்ஜெக்ட் வரும், சப்ஜெக்ட். ஸோ AV சப்ஜெக்ட், இதுக்கப்புறம் நமக்கு யார் வரலாம், V3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இவங்களுக்கு அப்புறம் நீங்கள் சென்டென்ஸை கண்டினியூ பண்ணுறீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஒரு ரூல் என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக ஃப்ரேம் ஆயிடுச்சு. ஒரு AV அண்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் V3. அப்போ இந்த ரூலில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது AV என்ன எடுக்கிறோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட்னால ஹேட் சப்ஜெக்ட் ப்ளஸ் PP, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட சென்டென்ஸோட கண்டினியூஷன் என்னவோ அதை கொண்டு போகலாம். இன்ட்ராகேட்டிவ் என்னமோ சென்ஸ் யூ மென்ஷன் கொஸ்டின் மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறதா. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம் யூசிங் ஆஃப் வெர்ப் ஃபார்ம். ஸோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஆஸ் த ரூல் ஆஃப் ஆக்ஸிலரி வெர்ப் AV வந்து ஹேட் எடுத்து எழுதியாச்சு. ஸோ ஹேட் எழுதுனதுக்கு அப்புறம் இங்க நான் என்ன பண்ணும், சப்ஜெக்ட் அப்ளை பண்ணும். சப்ஜெக்ட் என்னது எனக்கு இங்க தே
அப்படிங்கறத நான் எடுக்கிறேன். we have many, ஸோ அது நான் தேங்கிறது எடுக்கல, நீங்க நேம்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ had they அப்படிங்கறது நான் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் V3ங்கிறது எடுக்கிறாங்க. V3ங்கிறது had they married. சோ அப்ப என்னது had they married அப்படிங்கும் போது அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்களா அப்படிங்கிற மாதிரி, இல்ல கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஷாக்கிங்கா கேட்கறதோ இல்ல ஒரு சர்ப்ரைசிங்கா கேட்கறது, அந்த மாதிரி கூட நீங்க இந்த கொஸ்டினரியா நீங்க கேட்கலாம். இதே நான் இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன்னா, கம்ப்ளீட் பண்ணணும், நெக்ஸ்ட் சென்டென்ஸை கொண்டு வரணுங்கும் போது கமா போட்டுட்டு when he was born. அப்ப question mark. அப்ப had they married when he was born. அப்போ அவன் பிறக்கிறதுக்கு முன்ன, அதாவது ஹீங்கிறது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணும், அவன் இல்லையா? சோ அவன் பிறக்கிறதுக்கு முன்பே, அதாவது ஏன்னா வாஸ் அப்படிங்கும் போது which was into past முடிஞ்சிருச்சு. சோ அப்ப அவன் அப்படிங்கிறது பார்னுங்கிறது தான் பிறக்கிறது இல்லையா? சோ அவன் பிறக்கும் போது அப்ப என்ன ஆயிட்டாங்க, they got married, அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படின்ற மாதிரி வரும். அப்ப யார் ஃபர்ஸ்ட் வருவா, பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இன்ட்ராகேட்டிவ். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே கொஸ்டின்குள்ளார ரெண்டு சென்டென்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் கொண்டு வரணும் போது பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பார்ட் தான் எங்க வருவாங்க, ஃபர்ஸ்ட்ல வருவாங்க. So when he was born, அவன் பிறக்கும் முன்பே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இங்க இருக்கவங்க எங்க போவாங்க, பின்னாடி வருவாங்க. என்ன சொல்லுவாங்க, அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்ப ரெண்டு பார்ட் ஆஃப் எடுக்கும்போது செகண்ட் பார்ட் could be ஃபர்ஸ்ட்ல வருவாங்க, இவங்க செகண்ட்ல போவாங்க. இப்ப இதையே நான் வந்து பாசிட்டிவா நான் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இது வந்து இன்ட்ராகேட்டிவ்ல வரும், கொஸ்டினரியா வரும். இதே நான் பாசிட்டிவ் எழுதும் போது they had married, அவ்வளவுதான். So they had married. அதுக்கப்புறம் இது நம்ம எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது, இது அப்படியே கண்டினியூவேஷன் தான் வரும். when he was born, அவன் பிறக்கும் முன்பே அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள், கரெக்டா வரும். கொண்டார்கள் அப்படின்றது வரும். இங்க வந்து இங்கேயாவது நம்ம என்ன கொண்டார்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியா எழுப்பலாம், இங்க கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா வரும். இதையே நீங்க நெகட்டிவ்ல எழுதுனீங்க அப்படின்னா அப்போ they hadn't அப்படிங்கிறது. So they hadn't married அப்படின்னா என்ன, அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை. எப்போ, அவன் பிறக்கிறதுக்கு முன்பே. when he was born இருக்கு, அப்ப அவன் பிறப்பதற்கு முன்பே அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது, இல்லை அப்படிங்கறத நம்ம இங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும். சோ இதுதான் பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ். அப்ப ஒரு கேள்வியை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸா நம்ம மாத்தலாம். சோ நம்ம முதல்ல எதை பார்த்தோம், பாசிட்டிவ் தான் நம்ம ஃபுல்லா நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டு வந்தோம், நெகட்டிவ் ஃப்ரேம் பண்ணோம். இப்ப அதுல இருந்து என்ன பண்ணிருக்கோம், இன்ட்ராகேட்டிவ் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் மேரி, மேரிட் அப்படிங்கிற ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு யூ ஷல் மேக் அ சென்டென்ஸ், ஒரு 5 to 10 செட் ஆஃப் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்க. அப்பதான் நிறைய ப்ராக்டிஸ் வரும். அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃபார்மோட மீட் பண்றேன். தேங்க்யூ.